வீட்டு காவலனாகவும் நன்றியிருக்கும் நண்பனாகவும் திகழும் நாய்கள் சிலர் இல்லங்களில் குடும்ப உறுப்பினருக்கு நிகரான அந்தஸ்தையும் பெறுவதுண்டு. ஆனால் எல்லா நாய்களுக்கும் இத்தகைய கவனிப்புகள் கிடைப்பதில்லை. தேனியில் சுற்றித் திரியும் நாய்களின் நிலை பரிதாபமாகவும் அச்சமூட்டுவதாகவும் இருக்கிறது. தேனி மாவட்டத்தில் தோல் நோயால் பாதிக்கப்பட்டு ரோமங்கள் உதிர்ந்து ஏராளமான நாய்கள் தெருக்களில் சுற்றி வருவதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த நாய்களால் தங்களுக்கும் நோய் தொற்றி உடல் அரிப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறுகின்றனர் அவர்கள். அழுகிய இறைச்சி கழிவுகளை ஆங்காங்கே கொட்டுவதாகவும் அதனை உண்ணும் நாய்கள் இதுபோன்ற நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் கூறுகின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள். பொதுவான அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் வேஸ்ட்டுகளை போடக்கூடிய இடத்துல அதிகபட்சமாக காணப்படுதுங்க. இந்த சிக்கன் வேஸ்ட்டுகளை அந்தந்த கடைக்காரங்கள் உள்ளாட்சி அமைப்பு மூலமாக சரியான முறையில் டிஸ்போஸ் பண்ணாலே இதோடைய விகிதாச்சாரத்தை ரொம்ப குறைக்க முடியும். இதுபோன்ற நாய்கள் குடிநீர் ஆதாரத்தை பயன்படுத்தினால் அதை பருகும் மக்களும் நோய் தாக்குதலுக்கு ஆளாகும் நிலை ஏற்படும் என்றும் ரேபீஸ் போன்ற ஆபத்தான நோய்கள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கின்றனர் கால்நடைத்துறையினர். வெறிநோய் சம்பந்தமான கிருமிகளும் அவைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதால் அவை கடித்தால் வெறிநோய் வர்றதுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. அதிகமான ரேபீஸ்ங்கிற கொடுமையான நோய், அதனுடைய நோய்த்தன்மையை அநேகமாக அனைவரும் அறிந்ததே. திறந்தவெளி மாமிச கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் தேனி மாவட்ட மக்கள். தேனி மாவட்டத்தில் தெருநாய்களுக்கு அதிகம் பரவி வரும் நோயை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவ்வாறு நடவடிக்கை எடுப்பதில் காலதாமம் காட்டினால் ரேபீஸ் உள்ளிட்ட மனிதனை கொல்லும் பல்வேறு நோய்கள் மனிதனுக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது என்பதே தற்போதைய கள நிலவரம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் பாலாஜி.